எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது அன்பும் வாழ்த்துதலும் வணக்கத்தையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆனால் இன்று உலகத்திலே ஒரு நல்ல பிரபலமான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினால் எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஆசை எல்லா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன என்றால், எந்த ஒரு மனிதனை தன்னுடைய இஷ்டத்தினால் தன்னுடைய பேச்சால் மனிதர்களை மாற்றிவிட முடியவே முடியாது. பரிசுத்த வேதத்தில் உள்ளவற்றை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. பிதாவினுடைய கிருபை இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் அல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்து இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கூறப்படுகிறது. இதுதான் தேவனுடைய முதலாவது கட்டளை. ஏனெனில் தேவன் தன்னுடைய சாயலாகவே மனிதனை மண்ணால் உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்லாமல் தேவனுக்கு வானம் சிங்காசனமாகவும் பூமியானது பாதபடியாகவும் இருக்கிறது. ஆகையினாலே மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதன் உண்டாக்கின தேவனை வணங்குவது தான் அவருடைய முதலாவது பிரியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக என்ன என்றால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அதாவது தேவனுடைய முதலாவது பிரியம் என்னவென்றால், உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனானவன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவரிடத்திலே பயபக்தியாக இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியம். இரண்டாவதாக அவர்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்றால், என்னை நான் எப்படி விரும்புகின்றேனோ அதே போல பிறரையும் விரும்ப வேண்டும் என்பதுதான். பழைய ஏற்பாட்டில் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை இருந்தாலும், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே எந்த ஒரு மனிதனும் பிறரை நேசித்ததாக என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் இன்னும் ஒரு படி மேலாக சொல்ல வேண்டுமானால், எந்த மனிதனுக்கும் பிறரை நேசிக்க அவர்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு மனிதரும் வாழவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. காரணம், தேவன் தன்னுடைய பிள்ளைகள் என்று இஸ்ரவேலரை சொல்லுகிறார். காரணம், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்ததினாலே யாக்கோப்புடைய சந்ததியை, யாக்கோப்பின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேலர்கள் என்று பெயரை வைக்கிறார். அப்படியானால் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிற ஜனங்களை, அந்நிய ஜனங்களை, இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களை அந்நிய ஜனங்கள் என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறதும், அந்நிய ஜனங்கள் தோற்று போய் கழுகுகளுக்கு இரையாகிறதும், நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் இரையாகி மரணக்காடாக இருக்கின்றது. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகின்ற இஸ்ரவேலர்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யும் பொழுது அவர்கள் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் தோற்கிறதும் கைவிடப்பட்ட உச்சக்கட்டத்தின் பரிதாபங்களை நாம் பார்க்கலாம்.
தேவன் எப்படி அன்பானவரோ அதே போல அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்திருக்கின்றார். மனித இனம் கடவுளுக்கு பயந்து வாழ பழகவில்லை என்றாலும் தன் உயிர் வாழ பயந்து அவர்கள் பலிகளை செலுத்தி வந்தார்கள் என்றே நாம் சொல்ல முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினாலே அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். இது தேவனுக்கு முன்பதாக மிகப்பெரிய பாவமாகவும் கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரணத்தினாலே அவர்களை என்ன செய்தார் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டதும் மாத்திரம் அல்ல, அங்கே அவர் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். என்றால் எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதாவது நித்தியத்தை அடையும்படியான ஒரு வழியை அடைத்து போட்டார் என்றே நாம் இங்கே சொல்லலாம். காரணம், கீழ்ப்படியாமை என்பது தேவனுக்கு முன்பதாக மிகப்பெரிய குற்றமாகவும் பாவமாகவும் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக நாம் இங்கே காண முடியும். சுருக்கமாக, எளிமையாக, பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பிரியமான ஒரு மந்தை இஸ்ரவேலர்கள், தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்த அந்நிய ஜனங்கள் 2 குழுவாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 2 மந்தைகள் என்றே எடுத்துக்கொள்வோம். ஆனால் மனிதர்களை உண்டு பண்ணினவர் தேவன். ஆகையினால இந்த மனிதர்களை மீண்டும் ஒரு மந்தையாக மாற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது. அந்த சித்தத்தை நிறைவேற்ற அநேக தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு தன் ஜனங்களை வழிநடத்தி தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தேவன் சித்தமாக இருந்தார். ஆனால் மனிதர்களோ அப்படி அல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு கோபமூட்டினார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே இருந்தது. தவறு செய்வதும் பலி கொடுப்பதும், தவறு செய்வதும் பலி கொடுப்பதும், தேவனை கோபமூட்டுவதும், தேவனை சமாதானப்படுத்த மீண்டும் பலிகளை கொடுவதும், இதுவே மனிதனின் ஒரு வாழ்க்கையாகவும் அவர்களுடைய வாழ்க்கையின் தரமாகவும் இருந்தது. மீண்டும் மீண்டும் கொடுக்கும் பலிகளை விரும்பாத தேவன் ஒரு பலியினாலே மனித குலம் மீட்பு அடையும்படி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே கொடுத்தார். அதற்கு முன்பதாக நாம் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நாம் அநேகர் மனிதனுடைய யோசனையையும் அவனுடைய ஞானத்தை கொண்டு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று நாம் விமர்சனம் செய்கிறதும், அவர்களுடைய யோசனைகளையும் அவருடைய ஞானத்தை கொண்டு தேவனை அறிகிற ஒரு சித்தத்தில் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் இப்போது பார்ப்போம். யோபு 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சந்திரனை அண்ணார்ந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாக இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். அதே நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார், அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ, அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதியாமல் இருக்கிறது. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி என்று சொல்லப்படுகின்றது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றான்,
8ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதம் 144 3வது வசனம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். அதே அதிகாரத்தில் 144 15வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. சங்கீதம் 146 3வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லப்படுகின்றது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் கவனிக்கும் பொழுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுபுத்திரருக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால், எந்த மனிதனிடத்திலும் போய் கடவுள் இருக்கிறாரா, தேவன் இருக்கிறாரா, கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறாரா என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் நமக்கு தெல்லம் தெளிவாக அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், சர்வ சேனைகளும் சர்வ சிருஷ்டிக்கும் அவரே சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறதுனால எந்த மனிதனுடைய சிபாரிசு தேவனுக்கு தேவையில்லை. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை, அவருடைய நற்செய்தியை நம்மால் முடிந்தவரை பிறருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது தான் தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறதே தவிர, ஒரு பிரபலமான மனிதனை கூப்பிட்டு அவர் மூலமாக ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அநேக ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது இந்த மாயாஜாலங்களை தேவன் விரும்புகிறவர் அல்ல. தேவனை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளை, அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற பிள்ளைகளை நம்மோடு சேர்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்வதுதான் நம்முடைய கடமையே அன்றி, பிரபலமான ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த மனிதன் பேச வேண்டும், அப்படி பேசினால் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது இது தேவ சித்தமல்ல. அதே போல் எந்த மனிதனிடத்திலும் போய் தேவன் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனித குலத்திற்கே கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றால் பரிசுத்த வேதாகமம். தேவனுடைய சித்தமில்லாமல், பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினாலே நாம் நம்முடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது என்பது இயலாத காரியம். காரணம், தேவனுடைய சித்தம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் இருக்க வேண்டும். அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு தலைப்போடு உங்களோடு உங்கள் அருள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.